கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 1 நாளாகமம் 16:34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 Chronicles 16:34. Give thanks to the Lord, for he is good, his love endures forever. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 9 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழிநடத்தினாரே. அவர் நல்லவர் அல்லவா? அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்முடன் இருந்து வழிநடத்துகிறது. ஆண்டவருக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபத்துடன் காத்திருப்போம். ஆமன். அடைக்கலமே, கேடகமே, துருகமே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, தருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பண விஷயம், சொத்து இவற்றில் ஏமாற்றுபவர்களுக்காக, ஏமாறி கொண்டிருக்கும் மக்களுக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக, ஒன்றுவிட்ட உறவுகளுக்காக, ஏழை ஜனங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் 2 பேருக்கும் உணர்வுள்ள இதயத்தை தாரும். ஏமாற்றக்கூடாது என்று அவர்களுக்கு உணர்த்தும். ஏமாறாதபடி ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தைரியமாய் ஆண்டவரை எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை தேவரை கூட்டித்தாரும். உடைய சமூகத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை ஜனங்களை நினைத்தருளும் ஐயா. சகோதர சகோதரிகளை நினைத்தருளும் சுவாமி. சகோதர பாசத்தோடு கூட காணப்பட கிருபை கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் பண விஷயத்திலே, சொத்து விஷயத்திலே உண்மையோடு காணப்பட தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. உடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.